ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜிஎஸ்க்கான அடுத்த லெசன் தாங்க நம்ம படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் நம்மளோட ஜிஎஸ் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக அங்கே பேட்சில் எல்லோரும் ஜாயின் பண்ணுறாங்க, ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் பார்த்து படிச்சுக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு பாடம் வந்து படிக்கிறீங்க, அதை படித்த அன்றைக்கே நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துட்டோன்னா நம்ம எந்த அளவுக்கு அதை படிச்சிருக்கோங்கிற தரம் வந்து நமக்கே தெரியும். ஓகே, இந்த ஏரியா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இந்த ஏரியா நமக்கு மறக்குது, அப்புறம் அதுக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அப்போ முக்கியமாக எல்லோரும் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய விஷயம், ஃபஸ்ட்டு திங் கைடன்ஸ், நல்ல ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ்க்காக ஜாயின் பண்ணுறாங்க. செகண்ட் திங் டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான லெசன் 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சிவிக்ஸில் சமத்துவம் அப்படிங்கிற பாடம் வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து 6th ஸ்டாண்டர்டில் என்னங்க பார்த்தோம், சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்த்தோம். இங்கே சமத்துவம்ங்கிறது பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன படங்க, ஒரு 4 பக்கம் தான் இருக்கும். 6th ஸ்டாண்டர்டில் சமத்துவம்னா என்னங்க பார்த்தோம், எல்லாரையும் சமமாக பார்க்கணும், எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோமா. ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. சமத்துவம்னா என்ன, எல்லாரையும் சமமாக கருதணும். சரிங்க, இங்கே சமத்துவத்தின் வகைகள்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சமத்துவத்தின் வகைகளில் சமூக சமத்துவம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது குடிமக்கள் அனைவரும் எப்படிங்க இந்த சாதி, இனம், நிறம், சமய கொள்கை, இனம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வச்சு என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்கிறதான் சமூக சமத்துவம்னு சொல்லியிருக்காங்க. குடிமை சமத்துவம்னு பார்த்திங்கன்னா குடிமக்கள் அனைவருக்கும் வந்து என்னதுங்க, குடிமை சமத்துவம் வந்து இருக்கணும். அதாவது குடிமக்களுக்கு இடையில இவங்க வந்து பணக்காரவங்க, இவங்க வந்து ஏழை, அவங்க தான் உயர்ந்தவங்க, இவங்க தான் தாழ்ந்தவங்க, அந்த மாதிரி காரணங்களால என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற ஒன்று இருக்காங்க. சட்டத்தின் ஆட்சிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கான். அந்த கோட்பாடு வந்து என்ன சொல்லுதுன்னா, சட்டத்துக்கு முன்னாடி அனைவருமே சமம் தான். நீங்கள் வந்து பணக்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி என்ன தான், நீங்கள் சமம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கிலாந்து வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாடு வந்து சொல்லுதான். சரிங்களா? ஸோ சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் நம்ம எங்கேயோ படிச்சிருக்குமேங்கிற மாதிரி இருக்கா. சரிங்க, எங்கே படித்தோம், விதி 14 நம்ம படித்தோமா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது நம்மளோட இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுதுங்கிறத நம்ம படித்தோமா. ஸோ இது நமக்கு அப்போ டேரெக்டாக எங்கேருந்து எடுத்திருக்காங்க, இங்கிலாந்துலேருந்து இந்த சட்டத்தின் ஆட்சிங்கிறதா நமக்கு விதி 14 நமக்கு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதை தான் அடுத்த லைனில் சொல்லியிருக்காங்க, இந்தியாவிலும் அதை போலவே சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. இங்கே வந்து ஜென்ரலாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லிட்டேன்னா விதி 14 கொடுத்துருக்கக்கூடியது தான் அந்த இதுன்ட்டு. அப்போ விதி 14 பக்கத்தில் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்ட சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு அப்படின்னு வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சரி, இந்த சட்டத்தின் ஆட்சி கோட்பாடை வந்து வாதிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த, அதாவது பிரிட்டிஷ் ஏவி டைசி அப்படிங்கிறவங்க. சரிங்களா? இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது அரசியல் சமத்துவம்னா என்னதுங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு அரசியல் சம்பந்தமான சமத்துவம் வந்து வழங்கக்கூடியது. அதாவது எல்லாருக்குமே வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை வந்திருக்கணும். யார் வேணாலும் வந்து, அதாவது குறிப்பிட்ட வயது, அந்த 25 வயது நிறைவடைந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அரசியலில் யார் வேணாலும் போட்டியிடலாம். அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து அரசியலில் போட்டியிடுறதுக்கான சமத்துவம் வழங்குறது. அரசை வந்து விமர்சிக்கக்கூடிய வந்து, இப்போ வந்து என்னென்னா சில பேர் வந்து ரொம்ப பப்ளிக்காக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா என்ன ஆகிடும், பிரச்சனை ஆகிடும் அரசியலை பற்றி பேசும்போது. அதாவது எப்படி பிரச்சனை ஆகும், ரொம்ப கீழ்மட்டமாக பேசும்போது தான் நமக்கான அந்த பிரச்சனைகள் வந்து வரும். ஆனால் கரெக்டான முறையில் விமர்சிக்கிறதுக்கான உரிமை வந்து நமக்கு இருக்குது. ஆனால் அதை கரெக்டான வார்த்தைகளால் தான் நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்களா? ஸோ பிரச்சனைங்கிறது எப்போங்க ஏலும், ரொம்ப தவறான கருத்துக்களை சுட்டி காட்டலாம். ஆனால் சுட்டி காட்டுற விதம் நம்ம வந்து எப்படி இருக்கணும், சரியாக வந்து பயன்படுத்தணும். அதுக்கான உரிமை வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அரசியல் சம்மந்தமான இது என்னென்ன சொன்ன, ஓட்டு உரிமை வந்து இருக்குது. 18 வயது நிரம்பிடுச்சு அப்படின்னா ஓட்டு போடுற உரிமை வந்து எல்லாருக்கும் இருக்குது. அது வந்து அரசியல் சமத்துவத்தில் முதல் வரியா. சரிங்க, இப்போ அதில் நமக்கு இந்தியாவில் எல்லாருக்குமே ஓட்டுரிமை வந்து எப்போ கிடச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1952. ஏன்னா அப்போ தான் நம்மளோட முதல் பொது தேர்தலே நடந்துச்சு. அப்போ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தானே. இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் எப்போங்க பொது தேர்தல் நடந்திருக்கு, 1952. அந்த ஃபஸ்ட் டைம் நடந்ததுலேயே நம்ம பெண்களுக்கான வாக்குரிமையும் அளிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதே இன்னொரு நாடு வந்து பாருங்களேன், சுவிட்சர்லாந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கான வாக்குரிமை அளிக்கக்கூடிய உரிமை வந்து 1971 தான் வந்து வாக்குரிமையை வந்து கொடுத்துருக்காங்களாம்.
இது ஆல்ரெடி ஒரு லெசனில் நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? நியூசிலாந்தில் பெண்களுக்கு 1893 தான் ஓட்டிங் உரிமை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து யுனைடெட் கிங்டமில் 1918 தான் பெண்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அமெரிக்காவில் 1920 கொடுத்தாங்க அப்படின்னு படித்தோம். இங்கெல்லாம் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து பெண்களுக்கு கொடுத்துட்டு இருந்த டைமில் நம்ம நாட்டில் என்னவா இருந்துச்சு? பணக்காரங்க மட்டும்தான் ஓட்டு போடக்கூடிய தன்மை வந்து நிலவிட்டு இருந்துச்சு. அப்போது மகாத்மா காந்தி அவங்களாம் பெருந்தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாருக்குமே வாக்களிக்கக்கூடிய உரிமை வேண்டும் அப்படிங்கிறதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. அப்போது அடுத்து இப்போ என்னாச்சு? இந்தியாவில் 1952 முதல் பொது தேர்தல் வந்த டைம்லேயே பெண்களுக்கும் என்ன பண்ணிட்டாங்க? ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி படிக்கும்போதெல்லாம் முந்தின கிளாஸில் நம்ம என்னென்ன படித்தோங்கிறது என்னங்க பண்ணணும்? ரீகால் பண்ணணும். முடிஞ்சால் இந்த மேலே ஸ்பேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் எழுதி வச்சு கூட நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. இன்னொரு நாடு எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துக்கிட்டோம்? ஸ்விட்சர்லாந்தில் 1971 தான் பெண்களுக்கான ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்க. 25 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிட்டா யார் வேணாலும் தேர்தலில் வந்து நிற்கலாம் அப்படிங்கிறத சொன்னேன்னா, ஸோ அந்த பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ இன்னொன்று வந்து அரசியல் சமத்துவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் என்னங்க ஜென்ரல் தானங்கன்னு தோணும். இன்னொன்று பாருங்கள், நாட்டின் பிரதமரோட வாக்கும் ஒரு சாதாரண மனிதனோட வாக்குமே எப்படி தான்? சமம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் பொது தேர்தலில். ஓகேங்களா? அடுத்தது பாலின சமத்துவம் நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி முன்னாடியே படித்தோமா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான வேலை வாய்ப்புகள் இருக்கணும், சரிசமமான இடங்கள் வந்து கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோமா. இன்னொரு விஷயம், உள்ளாட்சி அப்படிங்கிற ஒரு பாடத்தில் என்ன படித்தோம்? பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது படித்தோமா. அந்த பாயிண்ட் நமக்கு இந்த பாடத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாலின சமத்துவத்தை கருதி பெண்களுக்கும் உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கிறதா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து நமக்கு அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? வருடங்களோடு நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? ஸோ அதை என்ன பண்ணணும்? இங்கே கொண்டு வந்து நீங்கள் எழுதி வச்சு படிச்சுக்கணும். சரிங்க. அடுத்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா யூனிசெஃப் பற்றி வந்து வந்திருக்கும். இப்போ பாலின சமத்துவம் அப்படின்னா ஆண்கள் பெண்களை சமமாக கருதணும்னு படித்தோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? சிறுவர் சிறுமியர் முதற்கொண்டு அனைவரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதை சொன்னது யார் அப்படின்னா யூனிசெஃப் நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு இல்லைங்களா? 2017 ஆண்டு நிலையான மேம்பாட்டுக்காக 17 குறிக்கோள்கள், ஓகேங்களா, 17 குறிக்கோள்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் அதாவது நிலையான மேம்பாடுனா நம்ம எக்கனாமிக்கல் க்ரோத் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதில் ஐநா வந்து நிலையான மேம்பாடுங்கிற விஷயத்தில் 17 குறிக்கோள்கள் வந்து வெளியிட்டிருக்கு. அதில் இந்த பாலின சமத்துவம் அப்படிங்கிற விஷயத்த 5வது பாயிண்ட்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். இதை மென்ஷன் பண்ணது யார் அப்படின்னா ஐநா. ஓகேவா? அடுத்து இந்த ஒரு பாக்ஸ் பார்க்காம வந்துட்டோம் பார்த்தீங்களா? 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்தரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ருஹேயா, சஹாவத் உசேன் இவங்க எல்லாருமே பெண்களுக்கும் சம அந்தஸ்து வரணுங்கிறதுக்காக 19ஆம் நூற்றாண்டிலேருந்து ரொம்ப போராடிட்டு இருந்தவங்க. சரிங்களா? இவங்க அத்தனை பேரை பற்றியும் நம்ம படிப்போங்க. எங்கே படிப்போம்னு கேட்டிங்கன்னா 10ஆவதுல வந்து நம்ம படிப்போம். ஓகேங்களா? 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் படிப்போம். ரொம்ப 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 முக்கியமான பாடம். இவங்க எல்லாரையுமே நம்ம அங்கே என்ன பண்ணுவோம்? டீட்டெயில்டாக படிப்போம். யார் யார் என்னென்ன மாதிரி வந்து போராட்டம் பண்ணாங்க, என்ன புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி கருத்துக்களை வந்து சொன்னாங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறுதல்ங்கிற ஒரு இதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் ஒழிச்சவங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா படிப்போம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானவர்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே ஜஸ்ட் வந்து யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற நேம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இவங்களை பற்றி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சுக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் படிப்போம். ஓகேங்களா? சரிங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து போயிடலாமா? இங்கே வந்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் சமத்துவம். ஸோ சமத்துவம் அப்படிங்கிற விஷயத்த இந்திய அரசியலமைப்பு எந்த விதியிலேருந்து எந்த விதி வரைக்கும் நமக்கு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பிரிவு 14லேருந்து 18. இது சட்டப்பிரிவுன்னு சொல்லலாம், ஆர்டிக்கல்னு சொல்லலாம், விதின்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லி கொடுத்தேன்னா 14லேருந்து 18 வரைக்கும் நமக்கு எதை வந்து உணர்த்துது? சமத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு உணர்த்துது. ஆல்ரெடி விதி 14 நீங்கள் படிச்சிருக்கீங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. 15 என்ன படிச்சிங்க? பாகுபாடு காட்டக்கூடாதுன்றது படிச்சிங்க. 17 என்ன படிச்சிங்க? தீண்டாமை ஒழிப்பு வந்து இருக்கு. 17 விதிப்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் படித்தோமா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 3 விதி வந்து தெரியும். அப்போ எக்ஸ்ட்ரா என்னங்க? 16, 18 இது 2 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானதா? இங்கே பாருங்கள், 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், 15 பாகுபாட்டை தடை செய்கிறது. அப்போது இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக நீங்கள் பாகுபடுத்தக்கூடாதுங்கிறத நம்ம படித்தோமா? சாதி, இனம், நிறம், பிறப்பிடம் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது? பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு படித்தோமா? சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுங்கிறத நம்ம ஆல்ரெடி படித்தோம்.
இப்போது சட்டப்பிரிவு 16ம் 18 மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புதுசாக படிக்க போகிறீங்க. 16 என்னதுங்க, பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கணும், அவ்வளோதான். 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது. இப்போ பட்டங்கள்னால் என்னதுங்கன்னா, இப்போ பொதுவாக படித்ததுக்கான பட்டத்தையோ இல்லை ஆர்மியில் வேலை செஞ்சதுக்கான பட்டத்தையோ வச்சுக்கலாம். இதை தாண்டி வேறு எந்த பட்டங்களையும் பேருக்கு பின்னாடி வச்சுக்கக்கூடாது, தேவையில்லாத பட்டங்களை வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுது, இந்த சட்டப்பிரிவு 18 நமக்கு சொல்லுது. ஓகேங்களா, இன்றைக்கி புதுசாக 2 விதிகள் வந்து கற்றுக்கிட்டிங்களா? ஓகேங்க, அடுத்த பேஜ் போயிடலாமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சமத்துவத்தை மேம்படுத்தலாங்கிற மாதிரி ஸ்கூல் வாரியாக வந்து சொல்லப்பட்டது. ஸோ இது வந்து பெருசாக வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத டக்குன்னு ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துலாங்களா? என்னங்க 4 பக்கம்னு சொன்னீங்க, அதுவே 10 நிமிஷம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி வரனால தான். ஓகேங்களா, சரிங்க. இப்போ சமத்துவத்தின் வகைகளில் ஃபஸ்ட்டு சமூக சமத்துவம்னா என்னென்னு பார்த்தோம். சொசைட்டியில் யாரையும் பாகுபாடு காட்டக்கூடாது. குடிமை சமத்துவம்னா நீ வந்து பணக்காரவங்க, நீ வந்து ஏழைங்கிற மாதிரி பாகுபாடு காட்டக்கூடாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்காங்க, இங்கிலாந்துலேருந்து சட்டத்தின் ஆட்சிங்கிற கோட்பாடுலேருந்து நமக்கு எடுத்தாங்க. அதை வந்து முதல்ல ஒரு சட்ட வல்லுநர் வந்து வாதிச்சாங்க. அது யார், ஏவி டைசி அப்படிங்கிறவங்க. சரி, அதை தெரிஞ்சுக்கிட்டாமா? அடுத்து அரசியல் சமத்துவம்னா 18 வயசில் ஓட்டு போடலாம். நமக்கு 1952 இருந்து இரு பாலினருக்குமே வந்து வாக்குரிமை அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்கிறத படித்தோம். சுவிட்சர்லாந்துக்கு 1971 தான் பெண்களுக்கான வாக்குரிமை வந்து கிடைச்சதுன்றதை படித்தோம். 25 வயசு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா யார் வேணால் போட்டியிடலாம் தேர்தலுங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிரதமரோட வாக்கும் ஒரு சாதாரண மனிதனோட வாக்குமே பொது தேர்தலில் சமமானது தாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாலின சமத்துவத்தில் என்னங்க தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த 19ஆம் நூற்றாண்டுலேருந்து இவர்கள் எல்லாமே வந்து பெண்களுக்கு வந்து கரெக்டான ஒரு சம வாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக போராடினாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து என்னது, யூனிசெஃப் நிறுவனம் வந்து எல்லாரையும் ஒன்று போல் நடத்தணுங்கிறத சொல்லிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஐநா சபை 2017 ஒரு 17 கோட்பாடை கொடுத்துச்சு, குறிக்கோள்களை கொடுத்துச்சு. அதில் பாலின சமத்துவத்தை 5வது இடமாக வச்சு கொடுத்துருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்திய அரசியலமைப்பில் சமத்துவங்கிறது விதி 14 18 வரையும் கூறப்படுது. எக்ஸ்ட்ரா 2 விதி வந்து இன்றைக்கி புதுசாக படிச்சுக்கிட்டோம். அவ்வளோதாங்க. ரீகால் பண்ணும்போது பாருங்கள் 2 நிமிஷம் கூட அவ்வளோ இந்த பாடம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. 1 மார்க்ஸ் பார்த்தலாமா? பின் வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? ஸோ எது வந்து சமத்துவத்துக்கு கீழ் வரதில்லைன்னா ஆப்ஷன் டி, பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்டவைகளில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்னா ஆப்ஷன் ஏ தாங்க, அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. அடுத்தது 3வது கொஸ்டின், இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 18. சரிங்களா? அடுத்தது சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை என்னதுங்க, மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை தான் இது. ஓகேங்களா? அடுத்தது சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கான வாக்குரிமை எப்போ அளிக்கப்பட்டுச்சு, 1971. ஓகேங்களா? அடுத்தது குடிமை சமத்துவம் சட்டத்துக்கு முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. இங்கே என்ன போடணும், சட்டத்துக்கு முன்பு அப்படின்றத போடணும். ஓகேங்களா? அடுத்து டேஸ் முதல் டேஸ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன. 14 முதல் 18 வரை வந்து என்ன பண்ணுது, குறிப்பிடுது. அடுத்தது தேர்தலில் போட்டியிடும் உரிமைங்கிறது என்னதுங்க, அரசியல் உரிமை. அடுத்தது சமத்துவம் என்பது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ சிறப்பு உரிமை ஸ்பெஷலாக வந்து பார்க்கக்கூடியது வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த முதலாவதாக கருதப்படக்கூடியது. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாடம் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய 2வது படத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் ஜிஎஸ் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா 9363138979 வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தாராளமாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.